இங்க ஒரு பெரிய ஹீரோ அவரோட 100வது படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு. இவரும் போய் பேசிட்டு இருக்காரு. பினான்சியர் யாருமே பணம் தர மாட்டாங்க. பையருமே யாரும் இந்த படத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ 3 கோடி ரூபாய் பணம் இல்லாம ரொம்பவும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஏற்கனவே 3-4 படம் ஃபிளாப் ஆயிருக்கும். இப்போ 100வது படமும் எடுக்கலனா கண்டிப்பா ரொம்பவும் அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. அப்புறம் ப்ரொடியூசர் கிட்ட கால் பண்ணி 3 கோடி ரூபாய் பணம் கேட்கறாரு. ஆனா அந்த ப்ரொடியூசர் என்னோட பையன் ஹீரோவா நடிக்க போறான். சோ நீங்க சப்போர்ட்டிங் கேரக்டர் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்காக 3 கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் கோவப்பட்டு வச்சிராரு. பட் வெளியில பணம் கேட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சோ இதுக்கு வேற வழியே இல்லாம ப்ரொடியூசர் கிட்ட ஒத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்பன்னு பார்த்து இவரோட அக்கவுண்ட்ல 3 கோடி ரூபாய் யாரோ பணம் போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ஷாக் ஆவற. யாருன்னு சொல்லிட்டு பேங்க்ல செக் பண்ணி பார்த்தா அவங்களோட நேமையும் அட்ரஸையும் கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம டைரியில யாரோ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இவரோட ரசிகர் மன்றத்தோட பிரசிடென்ட் தெரிய வருது. சோ அவரை போய் பார்க்கலாம்னு ஊருக்கு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இவரை பத்தி பத்திரிகையில தப்பா போட்டுருப்பாங்க. அவர் அடிச்சிடறாங்க. ஆனா போராட்டம் பண்றாங்க. சோ மன்னிப்பு கேட்க இவரே வராரு. பார்த்தா அந்த பணம் கொடுத்த ரசிகர் மன்றத்தோட பிரசிடென்ட்டோட வைஸ் பிரசிடென்டே இவர் தான் இருப்பாரு. சோ எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இவர் இது எல்லாமே உங்க ரசிகர் மன்றத்தோட பிரசிடென்ட் ஆன என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வைக்கதா இதெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றான். ஆக்சுவலா இவரே உங்க ஃப்ரெண்டும் இந்த ஆக்டரோட பெரிய ஃபேனா இருப்பாங்க. எப்ப படம் ரிலீஸ் ஆனாலும் பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடி ஃபர்ஸ்ட் ஷோவே பாத்துருவாங்க. அப்படி ஒரு நாள் படம் ரிலீஸ் ஆகும்போது ரீல் பெட்டி வர லேட் ஆயிடுது. அதனால பெரிய பிரச்சனை ஆகி தியேட்டரோட கண்ணாடியில உடைச்சிடறான். இதனால பெரிய சண்டையா ஆயிடுது. அப்பதான் இந்த தியேட்டர் ஓனரோட பொண்ணை பாக்குறான். பார்த்ததுமே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவங்க 2 பேரும் ஒரே காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப ஃப்ரெண்டா வராங்க. அப்ப இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஏன் இப்படிலாம் இந்த ஆக்டருக்காக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா இந்த ஊர்ல யாருமே பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டாங்க. சோ ஹீரோவை எப்படியாச்சும் படி வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. பட் இவன் பேசும்போது திக்கி திக்கி தான் பேசுவான். அதனாலே ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஊர்ல இருந்து யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஊரே கீழ் ஜாதி சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பட் இதை பார்த்த இவங்க அப்பா உன்னையாச்சும் ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு நினைச்சான். அது கூட முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு கோவத்துல இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த ஆக்டர் பேசின ஒரு டைலாக் ரேடியோல ஓடுது. அதை கேட்டதுமே இவனுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆகி இவனே பேச ஆரம்பிக்கிறான். எப்ப பயம் வந்தாலும் ரேடியோல இவரோட படத்தை போட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். சோ அப்படிதான் இவருக்கு ஃபேன் ஆனன்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட இந்த பொண்ணுக்கு இவனை ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு நாள் இவங்க தியேட்டருக்கு இந்த பொண்ணு ஹீரோவை கூட்டிட்டு வரா. அப்ப இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணும்போது ஸ்கிரீன்லயே தெரிஞ்சு போகுது. அதை அவங்க அப்பாவும் பார்த்துட்டு ஹீரோவை செம்மடி அடிக்கிறாரு. ஆனா ஹீரோ உங்க பொண்ணை நான் சின்சியரா லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறான். பட் அவர் உன்னோட ஊர் பேர் கூட ஒழுங்கா என்னோட வாயில் நுழையில. அந்த ஊர்ல பிறந்துட்டு அந்த ஊருக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல. என்ன மாதிரி ஆளுங்களால தான் அந்த ஊரே வளர்ந்துட்டு இருக்கு. அதுல பிறந்துட்டு என்னோட பொண்ணே உனக்கு கேக்குதான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாரு. அதை கேட்டதுமே இவன் கோவப்பட்டு எங்க ஊருக்குன்னு ஒரு அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு தியேட்டரை கட்டி அந்த தியேட்டர்ல இந்த ஆக்டரோட 100வது படத்தை அங்கதான் ரிலீஸ் பண்ணுவோம். சோ அப்ப உன்னோட பொண்ணை வந்து கேட்பான். கண்டிப்பா நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறான். பட் இதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்ட் அவன் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு, அவன் பிராக்டிகலா யோசிச்சு பாரு, அவன் சொன்னதான் கரெக்ட், நம்மளால இதெல்லாம் முடியாது, நம்மளே கஷ்டப்பட்டு இப்பதான் காலேஜ் வரைக்கும் முடிக்க போயிருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்றணும். சோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதே மாதிரி நீ பண்ணணும்னா தனியா பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தனியா விட்டுட்டு போயிடுறான். பட் இப்ப 100வது படம் நின்று போனதால பத்திரிகையில அப்படி எழுதினாதான் ஹீரோக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி எழுதுனேன்னு சொல்லி ஒத்துக்கிறான்.